திமுகவின் அமைச்சரவை மாற்றமும் அமைச்சரவை மாற்றத்திற்கு பின்னால் இருக்கும் திமுகவின் சூழ்ச்சியும் ஏன் பொன்முடியை உயர்கல்வித்துறையில் இருந்து மாற்றியது? ஏன் 50 வருடங்களுக்கு பிறகு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபரை உயர்கல்வித்துறை அமைச்சராக அமர்த்தியது? கொங்கு மண்டலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை ஏன் அமைச்சராக கொடுக்க வேண்டும்? பதவி காலம் முடியும் இந்த நேரத்தில் எதற்காக அவரை அமைச்சராக்க வேண்டும்? அதே வேளையில் மனோ தங்கராஜ் அவர்களை ஏன் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் இந்த அமைச்சரவை மாற்றம் எழுப்புகிறது. இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது இரு பெரும் சமூகங்களை குளிர்விப்பதற்காகவே மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த அமைச்சரவை மாற்றம் மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட 10.5% திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு உச்சநீதிமன்றம் அதை தடை செய்ததும் வன்னியர்களுக்கு எதிராக குறிப்பாக அமைச்சரவையில் வன்னியர்களுக்கு போதுமான முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை. 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருந்தும் அவர்களுக்கு அமைச்சரவை பதவி வழங்கப்படவில்லை. அதிமுக அமைச்சரவையில் கூட வன்னியர்களுக்கு பெரும்பாலும் முக்கிய இலாக்கள் வழங்கப்பட்டது. குறிப்பாக முக்கிய துறைகளில் அமைச்சர்களாகவும் வன்னியர்கள் இருந்தார்கள். ஆனால் திமுகவினுடைய அமைச்சரவையில் வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக குற்றச்சாட்டும் வைத்தது. அதேபோல மறுபுறம் திருமாவளவன் அவர்களும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை முன்னெடுக்கும் பொழுதும் பட்டியல் சமுதாய மக்கள் ஒருபோதும் அதிகாரத்திற்கு வர முடியாது, ஒருபோதும் முதலமைச்சராக முடியாது என்ற கருத்து திமுகவிற்கு மேலும் அழுத்தத்தை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் கோவி செழியன் என்ற பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த எம்எல்ஏ ஒருவரை 50 வருடத்திற்கு பிறகு உயர்கல்வித்துறை அமைச்சராக அமர்த்தி இருக்கிறது திமுக அரசு. ஏன் கோவி செழியன் அவர்களை உயர்கல்வித்துறை அமைச்சராக திமுக அமர்த்தியது என்பதற்கு நாங்கள் சமூக நீதியை காப்பாற்றுகிறோம் என்று திமுக தம்பட்டம் அடிக்கிறது. உதயநிதி துணை முதலமைச்சரானால் சீனியர் அமைச்சர்களிடம் ஏற்படும் கோபத்தை தணிப்பதற்காகவும் பட்டியல் சமுதாயத்த மக்களிடம் வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமே கோவி செழியன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் அமர்த்தப்பட்டிருக்கிறார் என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது. அதே நேரத்தில் வன்னியர்களை திருப்திப்படுத்தும் விதமாக கொங்கு மண்டலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் என்ற வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த எம்எல்ஏ அவர்கள் இப்பொழுது சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் ஆக்கியிருக்கிறது திமுக அரசு. இதுவும் வன்னியர்களுடைய நன்மதிப்பை பெறவும் வாக்கை பெறுவதற்கான ஒரு வாக்கு அரசியலுக்கான சூழ்ச்சியும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் மனோஜ் தங்கராஜ் அவர்களுடைய பதவி பறிப்பு என்பது மிகவும் பேசுபொருளாகவும் மாறியுள்ளது. மனோஜ் தங்கராஜ் அவர்களுடைய சமீபத்தில் வெளியான சர்ச்சையான படங்களும் ஆடியோவும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் மாறி இருக்கக்கூடிய தருணத்தில் அதற்காகத்தான் திமுக அமைச்சரவையில் இருந்து மனோஜ் தங்கராஜ் நீக்கப்பட்டார் என்றும் இவர் நீக்கப்படுவதால் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு இல்லை என்பதற்காகவே மனோஜ் தங்கராஜ் நீக்கப்பட்டுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி ஏன் வனத்துறைக்கு மாற்றப்பட்டார் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இதற்கு பின்னணியில் பாஜக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக ஆளுநருக்கும் பொன்முடி அவர்களுக்கும் ஒரு மனக்கசப்பு இருந்ததாகவும் பாஜகவின் அழுத்தத்தினாலேயே உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் அத்துறையிலிருந்து மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் பிஜேபியினுடைய அழுத்தத்தினாலேயே மனோஜ் தங்கராஜ் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது. மனோஜ் தங்கராஜ் மற்றும் பொன்முடி அவர்களின் மாற்றத்திற்கு பின்னணியில் பாஜக இருப்பதாகவே கூறப்படுகிறது. பாஜகவினுடைய அழுத்தத்தினாலேயே திமுக இவர்களை மாற்றியதாகவும் கூறப்படுகிறது. திமுக செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவும் உதயநிதியை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகவும் மட்டுமே இந்த அமைச்சரவை மாற்றத்தை மேற்கொண்டதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நமது பிஹைண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.